Hello, good evening, friends. Welcome to FS Academy. Good evening, Samyukta. Good evening, Saran Kumar. ஸோ இன்றைக்கி தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்குங்களா? ப்ரொசீட் பண்ணலாமா? இஸ் த ஆடியோ அண்ட் வீடியோ கிளியர்? குட் ஈவினிங் ஹரி பிரசாந்த். குட் ஈவினிங் நடராஜன். ஓகேப்பா, கிளியராக இருக்குங்களா? வெரி குட். சரி, அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ லாஸ்ட்டு செஷனில் ஓகேப்பா, லாஸ்ட்டு செஷனில் 148 கொஸ்டின் வரைக்கும் சால்வ் பண்ணோம். இன்றைக்கி 149. ஸோ டோட்டலாகவே 180 கொஸ்டின்ஸ் தான். இன்றைக்கி இந்த இதோட இந்த செஷனோட நம்ம தியரி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 148. The bending moment in a cable carrying a system of loads will be. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். கேபிள் வந்துட்டு டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் எடுத்துக்கும். சரிங்களா? டென்சைல் ஃபோர்ஸ், அதாவது டென்சைல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் கேபிளுக்கு இருக்கும். ஈவன் கம்ப்ரஸிவ் ரெசிஸ்டன்ஸ் கூட இருக்காது. பெண்டிங் மூமெண்ட்டும் ரெசிஸ்ட் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு கேபிளில் சிஸ்டம் ஆஃப் லோட்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன பெண்டிங் மூமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர் பெண்டிங் மூமெண்ட் எங்கே மேக்ஸிமமாக இருக்கும், மினிமமாக இருக்கும், அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 அட் ஆல் த பாயிண்ட்ஸ் ஆர் 0 அட் ஆல் பாயிண்ட்ஸ். ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 150. வெரி குட்பா, 0. Question number 150. The influence line diagram for the horizontal thrust at the support of a 3-hinged arch when a concentrated load passes over the span is. Influence line diagram for the horizontal thrust என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு 3-hinged ஆர்ச்சுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிள் வரும். ஸோ அந்த ட்ரையாங்கிளோட ஷேப், அதாவது ட்ரையாங்கிளோட மேக்ஸிமம் ஆர்டினேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L divided by 4D or 4H. ஸோ அந்த ரைஸ் வந்து ஹைச்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா L divided by 4H அப்படின்னு வரும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் ஃபார் ஹரிசாண்டல் த்ரஸ்ட். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்ச்சில் வந்துட்டு லோடு கான்சன்ட்ரேட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். அந்த லோடு எக்ஸாக்டாக க்ரௌன் பாயிண்டில் இருக்குது அப்படின்னா, அந்த க்ரௌன் பாயிண்டில் ஃபார் எக்ஸாம்பிள் டபிள்யூன்னு லோடு வச்சுக்கோங்களேன். ஸோ டபிள்யூ இன்ட்டு எல் பை 4H இதுதான் வந்துட்டு இங்கே ஆக்ட் ஆகக்கூடிய ஹரிசாண்டல் த்ரஸ்டுடைய வேல்யூ. இந்த ஆர்ச்சில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் த்ரஸ்டோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா WL by 4H. எப்போது லோடு வந்து எக்ஸாக்டாக க்ரௌண்டில் இருக்கும்போது. சரிங்களா? ஒருவேளை எந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்டுக்குரிய ஆர்டினேட்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் அந்தந்த பாயிண்ட்டுக்கான ஹரிசாண்டல் த்ரஸ்ட் கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரையாங்கிள் வந்துட்டு மேக்ஸிமம் ஆர்டினேட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆர்டினேட் அட் த சென்டர் L by 4H. கண்டிப்பாக பேரபோலா கிடையாது. அதனால் இந்த ஆன்சர் ஒமிட் பண்ணிடலாம். ஸோ ட்ரையாங்கிள்னு வந்ததுனால இந்த ரெண்டில் ஏதோ ஒன்றா தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 151. A fixed beam is subjected to a couple of moment m0 at the center. The corresponding fixed moment at each end is equal to. ஸோ அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஃபிக்ஸட் பீம் கொடுத்துட்டு அந்த ஃபிக்ஸட் பீமில் வந்துட்டு சென்டரில் ஒரு கப்பல் ஆக்ட் ஆகுது, அதாவது ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. அந்த மொமெண்ட்டோட இன்டென்சிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா m0. சரிங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபிக்ஸட் அண்ட் மொமெண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாயிண்ட் ஏ இது பின்னு வச்சுக்கிட்டோன்னா MABயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. MABயோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான ஃப்ரீ BMD அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் BMD அந்த ரெண்டு ஏரியாவையும் ஈக்குவேட் பண்ணாவே நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுக்கான ஃப்ரீ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு எண்டுமே சிம்பிள் சப்போர்ட்டாக இருந்ததுன்னா, ஒரு பேச்சுக்கு சிம்பிள் சப்போர்ட்டாக இருக்குது, அதே மூமெண்ட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரியாக்ஷன்ஸ்லாம் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது VAவோட வேல்யூ வந்துட்டு m0 by L வரும்.
ஆர் m0 by L VB ஓடது சேம் m0 by L ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும். சரிங்களா? ஸோ இது VA வந்து ப்ளஸ்ன்னு எடுத்திங்கன்னா இது மைனஸில் வந்திருக்கும். ஸோ இதுக்கான பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் என்ன வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். சரிங்களா? பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இந்த மாதிரி வந்திருக்கும் m0 by L. சரிங்களா? இப்போது இது வந்து ஃப்ரீ BMD. ஃபிக்ஸட் BMD அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் அண்ட் இதுக்கான மொமெண்ட் டயக்ராம். ஸோ இதுக்கான மொமெண்ட் டயக்ராம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள். ஸோ நமக்கு ரூல் தெரியும், இந்த ஃப்ரீ பிஎம்டியோட ஏரியாவும் ஃபிக்ஸட் பிஎம்டியோட ஏரியாவும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிஎம்டி ட்ரா பண்ணும்போது இது ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்குது, அதனால் நெட் வேல்யூ 0 அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ ஆக்சுவலாக நமக்கு மேக்னிடியூட் மட்டும்தான் கணக்கு. ஸோ அதை நீங்கள் கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ஹாஃப் ரெக்டாங்கிளோட ஏரியாவும் சேமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ரீ பிஎம்டியில் இருக்கக்கூடிய இந்த ஹாஃப் ட்ரையாங்கிள், அதாவது இந்த ஷேட் பண்ணியிருக்கேன்ல, இதோட ஏரியா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா half BH. ஸோ half இன்ட்டு பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா L/2, ஹைச்சோட வேல்யூ என்ன இருக்குது m0 by L. m0 by L தானே, m0 by L ஒரே நிமிஷம் இருங்கப்பா, டயக்ராம் மாற்றி ட்ரா பண்ணிட்டணும். இது ஆக்சுவலாக சியர் ஃபோர்ஸ்க்குரிய டயக்ராமாக இருக்கணும். வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக மொமெண்ட் இருக்கிற இடத்துல வந்துட்டு நமக்கு சடனாக டவுன்வர்ட்ஸ் வரும். இந்த இடத்துல வந்துட்டு மொமெண்ட் 0 வரணுமா? ஸோ அப்போ எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். ஸோ இந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகக்கூடிய மொமெண்ட் என்ன வந்திருக்குன்னா m0/2 வந்திருக்கும். அதே போல் இந்த பக்கமும் m0/2 அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த m0/2 m0/2 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபைனல் m0 வந்திருக்கும். சரிங்களா? சாரிப்பா, நான் ஆக்சுவலாக சியர் ஃபோர்ஸ் டயக்ராமை பிளாட் பண்ணிட்டேன் போல இருக்கு இங்கே. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் நமக்கு தேவைப்படும். ஸோ இதோட half இன்ட்டு BH போடும்போது என்ன வந்திருக்கும், half இன்ட்டு L/2 இன்ட்டு m0/2. இது வந்து ஃப்ரீ பிஎம்டியோட ஏரியா. ஃபிக்ஸட் பிஎம்டி வந்துட்டு இந்த போர்ஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த போர்ஷனோட ஏரியா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் வந்துட்டு MA, இந்த எண்டில் MB, இந்த ஸ்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா L/2, இந்த பக்கம் L/2. ஸோ நமக்கு இந்த ஷேட் பண்ணியிருக்க ஏரியா மட்டும்தான் வேணும். இதோட வேல்யூ என்ன வரும்னா MA இன்ட்டு L/2. ஸோ இதில் L/2 கெட்ஸ் கேன்சல். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா m0/4. சரிங்களா? ஸோ ஃபைனல் ஆன்சர் m0/4. இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் சில இந்த வேல்யூஸ்லாம் நம்ம ஞாபகம், அதாவது மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஒவ்வொரு தடவை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா டைம் எடுக்கும். ஸோ ஆக்சுவலாக m0/4 அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இல்லை. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஸ்கொயர் தான், சாரி m0 தான் வந்து ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் C தான் கரெக்ட் ஆன்சர். சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனில் வந்துட்டு ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. A simply supported beam and a fixed beam are of same span and the same uniform flexural rigidity. If they are subjected to same UDL over the entire span, the deflection at the center in the case of fixed beam will be. ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் சப்போர்ட்டட் பீம்லேயும் ஃபிக்ஸட் பீம்லேயும் சேம் யூடிஎல் ஆக்ட் ஆகுது. அப்படி ஆக்ட் ஆகும்போது சென்டரில் வரக்கூடிய டிஃப்ளெக்ஷனுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சேம் யூடிஎல்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அந்த அதிகமாக டிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5WL/4 டிவைடட் பை 384 EI. அதே இது ஃபிக்ஸட் பீம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஜிட் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆக விடும். அது எவ்வளோ டிஃப்ளெக்ட் ஆக விடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WL/4 டிவைடட் பை 384 EI. சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த ஃபிக்ஸட் பீமை கம்பேர் பண்ணும்போது சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் வந்துட்டு 5 டைம்ஸ் வந்துட்டு அதிகமான டிஃப்ளெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ரேஷியோ கேட்டிருக்காங்க, the deflection at the center in the case of fixed beam will be. ஸோ ஃபிக்ஸட் பீம் வந்து என்ன பண்ணுதுன்னா 5 டைம்ஸ் கம்மியாக டிஃப்ளெக்ட் ஆக விடுதா. ஸோ அது எந்த மீனிங்கில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/5 ஆஃப் த டிஃப்ளெக்ஷன் அட் த சென்டர் ஆஃப் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு அர்த்தம். ஓகேங்களா? சிம்பிள் சப்போர்ட்டட் பீமை கம்பேர் பண்ணும்போது 5 டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் வந்து 10 mm டிஃப்ளெக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபிக்ஸட் பீமில் 2 mm தான் டிஃப்ளெக்ட் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், 1/5 ஆஃப் 10, இதுதான் வந்து 2 mm. ஓகேங்களா? அதான் இந்த ஆன்சர், ஆப்ஷன் டி. Question number 153. What is the ratio of the bending moment at the center of a simply supported beam to the bending moment at the center of a fixed beam when both are
of same span and both are subjected to same UDL. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் இருக்குது, சரிங்களா? சிம்பிள் சப்போர்ட்டட் பீமில் யூடிஎல் ஆக்ட் ஆகுது, சென்டரில் வரக்கூடிய பெண்டிங் மூமெண்ட் என்னென்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக பெண்டிங் மூமெண்ட் எம்எக்ஸ் என்ன வரும் அப்படின்னா WL²/8. அடுத்து அதே போல் ஒரு ஃபிக்ஸட் பீமில் சென்டரில் வரக்கூடிய பெண்டிங் மூமெண்ட், இந்த ரெண்டு பெண்டிங் மூமெண்ட்டுக்கு ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ ஃபிக்ஸட் பீம் மார்க் பண்ணுறோமா? ஸோ அதில் வரக்கூடிய மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட், அதாவது மேக்ஸிமம் ஸ்பேன் பெண்டிங் மூமெண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WL²/24 வரும். சப்போர்ட்ஸில் என்ன வரும் ஞாபகம் இருக்குங்களா? நீங்கள் அப்படியே ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன். ஸோ ஸ்பேனில் வந்துட்டு WL²/24 வருது, சிம்பிள் சப்போர்ட் பீமில் WL²/8. ஸோ இப்போ ரெண்டுக்குமே ரேஷியோ போட சொல்லியிருக்காங்க. ஸோ WL²/8 WL²/24. ஸோ WL² கேன்சல் ஆயிரும், 24 வந்துட்டு நியூமரேட்டருக்கு போயிடுமா? ஸோ இப்போ 24/8 இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ ஆன்சர் இஸ் 3, ஆப்ஷன் பி. பிஎம்டி ராங்ப்பா, சேஞ்ச் பண்ணிட்டேன். ஜஸ்ட் நோ உங்கள் மெசேஜ் பார்க்குறேன், சேஞ்ச் பண்ணிட்டேன்ப்பா. ஆக்சுவலாக எஸ்எஃப்டியோட டயக்ராம் பிளாட் பண்ணிட்டேன். Question number 154. A fixed beam is subjected to UDL over its entire span. The points of contraflexure will occur on either side of the center at a distance of dash from the center. ஒரு fixed beam இருக்கு, full spanக்குமே UDL ஆக்ட் ஆகுது. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர்னால் நமக்கு ஆல்ரெடி தெரியும், எந்த இடத்துல வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் 0 ஆகுதோ, அதாவது பாசிட்டிவ் டு நெகட்டிவ் சேஞ்ச் ஆகும் ஆர் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகும், சரிங்களா? அந்த பாயிண்ட் தான் வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்சர். அது எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து ஃபிக்ஸட் பீமில் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் எண்டிலேருந்து, இந்த ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா 0.211L அப்படிங்கிற ஸ்பேனில் ஆக்ட் ஆகும். அதே போல் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா 0.211L. இது நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் கொஸ்டினில் நல்லா கவனிங்க, ஃப்ரம் த சென்டர்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ இதுதான் சென்டர் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன், இங்கேருந்து இந்த பாயிண்ட் என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரி மீனிங்கில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 0.211L அப்படிங்கிறது மைனஸ் பண்ணும்போது 0.289L அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதை வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெசிமல்ஸ், அதாவது ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷனில் என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/2√3, சரிங்களா? இந்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா L/2√3. டெசிமல் எழுதுறதா இருந்தால் 0.289L. ஸோ L/2√3 இது வந்து 0.289Lன்னு சொல்லலாம், சரிங்களா? அந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒன் மோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரி ஒருவேளை ஃப்ரம் த சப்போர்ட்லேருந்து கேட்டாங்கன்னா இதை நம்ம டேரெக்டாக எழுதிடலாம், அல்லது அங்கேயுமே ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன வேல்யூ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/3 + √3. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் சப்போர்ட், சரிங்களா? ஃப்ரம் சப்போர்ட்டுன்னு கேட்டாங்கன்னா 0.211L இதை வந்து ஸ்டாண்டர்ட் ஆன்சர். அப்படி இல்லைன்னா இதை வேறு எப்படி கேட்கலாம், எப்படி இந்த ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/3 + √3, அதாவது ஹோல் டிவைட் பை, சரிங்களா? 3 + √3 அப்படிங்கிறது ஹோலாக டினாமினேட்டரில் வரும், ஓகேங்களா? இப்படி கொடுத்தாலும் ரைட்டு தான், 0.211Lன்னு கொடுத்தாலும் ரைட்டு தான். கொஸ்டின் நம்பர் 155. The first partial derivative of the strain energy in a structure with respect to any particular deflection component is equal to the force applied at the point and the direction corresponding to the deflection point is the statement of. ஆக்சுவலாக ஸ்ட்ரெயின் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்குது. அதாவது நமக்கு ஒரு பீமில் வந்துட்டு லோட் அப்ளை பண்ணும்போது அது பெண்ட் ஆகும்போது சம் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி வந்து உள்ளே ஸ்டோர் ஆகும். லோடை ரிலீஸ் பண்ணும்போது அந்த எனர்ஜியும் வந்து டிசிபேட் ஆகிரும், ஆர் அந்த எனர்ஜி வந்து அந்த மெம்பர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்டோர் ஆகக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜியை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அந்த மெம்பருடைய டிஃப்ளெக்ஷனை வந்து கால்குலேட் பண்ணலாம். அது பெண்டிங் மெம்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆக்சியல் லோடு கேரி பண்ணக்கூடிய மெம்பராக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம், என்ன டைப் ஆஃப் மெம்பராக வேணாலும் இருக்கலாம். இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜியும் டிஃப்ளெக்ஷனையும் ரிலேட் பண்ணி ஒரு தியரம் இருக்குது, சரிங்களா? அது என்ன தியரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிக்லினஸ் தியரம், சரிங்களா? அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இவங்க கொடுத்துருக்கிற தியரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டிக்லினஸ் செகண்ட் தியரம். 2 தியரம் இருக்குது ரிலேட்டிங் வித் ஸ்ட்ரெயின் எனர்ஜி, 2 தியரம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு தியரம் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ∂U/∂P = டெல்டா.
இந்த செகண்ட் தியரமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோ யூ டிவைடட் பை டோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி. இதை தான் இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த டோ யூ பை டோ டெல்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் இங்கே நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. வெரி குட் அசோக் ஜி அண்ட் வெரி குட் அசோக் சம்யுக்தா ரெண்டு பேருமே ஆன்சர் கரெக்டுப்பா. WL² டிவைட் பை 12 கரெக்டுப்பா. எஸ், கேஸ்டிக்லனஸ் கரெக்ட். ஸோ இதில் டோ யூ பை டோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி, இந்த டேர்மை தான் அவங்க இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். த ஃபர்ஸ்ட் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி, இதுதான் பார்ஷியல் டெரிவேட்டிவ் ஆஃப் ஸ்ட்ரெயின் எனர்ஜி டோ யூ வித் ரெஸ்பெக்ட் டு எனி பர்டிகுலர் டிஃப்ளெக்ஷன் காம்பனண்ட். இந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் காம்பனண்ட் என்ன, டெல்டா. அதனால டோ யூ பை டோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் அப்ளைடு இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸ் அப்ளைட். டோ யூ பை டோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு இந்த பீன்னு ரெப்ரசென்ட் பண்ணுறோமா, இதுதான் ஃபோர்ஸ் அப்ளைடு அட் த பாயிண்ட் அண்ட் இன் த டைரக்ஷன் கரஸ்பாண்டிங் டு தட் டிஃப்ளெக்ஷன் காம்பனண்ட். ஸோ இதை வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, கேஸ்டிக்லனஸ் செகண்ட் தியரம். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் தியரம். ஸோ இதை தான் நம்ம ஜென்ரலாக வந்துட்டு டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். டோ யூ பை டோ பி இஸ் ஈக்குவல் டு டெல்டாங்கிறத யூஸ் பண்ணுவோம். இது வந்து கேஸ்டிக்லனஸ் ஃபர்ஸ்ட் தியரம். Okay. Question number 156. A simply supported beam of span L carries a UDL of W per unit length over the entire span. The strain energy stored by the beam is given by. Okay. ஆக்சுவலாக சரி, இதுக்கு வந்து நான் உங்களுக்கு டெரைவ் பண்ணி காமிச்சிட்றேன். ஏன்னா அது எப்படின்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் இருக்குது. இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் வந்துட்டு ஃபுல்லாக யூடிஎல் ஆக்ட் ஆகுது. டோட்டல் ஸ்பேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லுன்னு சொல்லிட்டாங்க. யூடிஎலோட வேல்யூ வந்துட்டு W kN/m வச்சுக்குவோம். ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டுக்கு என்ன ஃபார்முலா, அதாவது பெண்டிங்கில் வந்து ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா U இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் 0 to L m² dx டிவைடட் பை 2a. சரிங்களா, இதுதான் ஸ்ட்ரெயின் எனர்ஜிக்கு ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல எம் அப்படிங்கிறது மொமெண்ட்டுக்கான வேல்யூ. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃப்ரம் ரைட் ஆஃப் த சப்போர்ட், ரைட் ஆஃப் த பீமில் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்னு ஒரு பாயிண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். எக்ஸ்னு வச்சுக்குவோம். இந்த எக்ஸுங்கிறது வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா எக்ஸ் மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இதுக்கான ரியாக்ஷன் நமக்கு வந்து ஆல்ரெடி தெரியும். VAங்கிறது என்ன வரும், WL/2. VB என்ன வரும், WL/2. இது நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம், சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மொமெண்ட் அட் XX ஈக்குவேஷன் எழுதுகிறேன். ஸோ ரைட் சைட் ஆஃப் த செக்ஷன் கன்சிடர் பண்ணுறோம். ரைட் சைடில் என்ன இருக்குன்னா VBன்னு ஒரு லோடு இருக்குது, அதாவது ரியாக்ஷன் இருக்குது. VB × X மைனஸ் ஆஃப் W × X × X/2. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் VB, WL/2. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா WL/2 × X மைனஸ் WX²/2. சரிங்களா, ஸோ இப்போ இந்த டேர்மில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா W/2 காமனாக எடுத்துடுறேன். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குது, LX மைனஸ் X². இதை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் மொமெண்ட்டுக்கான ஈக்குவேஷன். சரிங்களா, இந்த வேல்யூவை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 1, அதாவது ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரெயின் எனர்ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், m². ஸோ ஒரு லிமிட் வந்துட்டு 0 to L தான். m²ல வந்துட்டு இப்போ W/2 இருக்கா, W/2ங்கிறது நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் லோடு தானே. Wங்கிறது ஒரு இன்டென்சிட்டி, ஒரு நம்பரில் தான் வரப்போகுது. அதனால் அந்த ஸ்கொயர் பண்ணி வெளியில் எடுத்துடுறேன். ஸோ m² போடும்போது என்னாகும், W² டிவைடட் பை 4ன்னு வரும். அது இல்லாமல் டினாமினேட்டரில் ஒரு 2EA இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. ரிமைனிங் உள்ளது வந்துட்டு LX மைனஸ் X² ஹோல் ஸ்கொயர் × dx. ஸோ இந்த டேர்ம் வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துருங்க. W² டிவைட் பை 8A வெளியில் எடுத்துட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, L² X² மைனஸ் X⁴ ப்ளஸ் X⁴ மைனஸ் 2LX³ கரெக்டுங்களா. அதாவது A² + B² மைனஸ் 2AB, A² + B² மைனஸ் 2AB. சரிங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா இதை ஜஸ்ட் இன்டகிரேட் பண்ணுறேன். W² டிவைட் பை 8A இன்டகிரேட் பண்ணிங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தான் இன்டகிரேட் பண்ணுறோமா, X³ டிவைடட் பை 3 ப்ளஸ் X⁴ டிவைடட் பை 5 மைனஸ் 2L X⁴/4.
லிமிட் என்ன 0 to L. ஸோ எக்ஸ் இருக்க டேர்ம் ஃபுல்லாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறோம், எல்லை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலாக என்ன கிடைக்குன்னா w ஸ்கொயர் டிவைட் பை 8EI இன்ட்டு L பவர் 5 by 3 ப்ளஸ் L பவர் 5 by 5 மைனஸ் இங்கே வந்து 2 4 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 வருமா. ஸோ இப்போ எக்ஸுக்கு பதில் எல்லை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா L பவர் 5 டிவைட் பை 2, லோயர் லிமிட் வந்து 0. ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 1/3 ப்ளஸ் 1/5 மைனஸ் 1/2. சரிங்களா. இது கேல்சியில் வந்துட்டு வித் ஃப்ராக்ஷனில் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 வந்திருக்கும். ஆனால் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். 15 30 எல்சிஎம் எடுத்துடலாம். 30 எல்சிஎம் எடுத்திங்கன்னா 10 ப்ளஸ் 6 மைனஸ் 15. சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா 16 மைனஸ் 15 1. ஸோ 1/30. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா w ஸ்கொயர் L பவர் 5 டிவைடட் பை 8 இன்ட்டு 30 EI. இதோட ஆன்சர் w ஸ்கொயர் L பவர் 5 டிவைடட் பை 240 EI. இப்படி தான் வந்துட்டு இந்த ஆன்சர் வந்து டிரைவ் பண்ணியிருப்போம். சரிங்களா. ஸோ இது எதுக்கு நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் டிரைவ் பண்ணேன் அப்படின்னா, இது எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு வேளை இது ரிலேட்டடாக எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சி எழுதிடலாம். சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா w ஸ்கொயர் L பவர் 5 டிவைடட் பை 240 EI. ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 157. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார் எ point load. Okay. Simply supported beam carries a W at the center. Strain energy stored in the beam என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி ப்ரொசீஜர் தான். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னா w ஸ்கொயர் L கியூப் டிவைட் பை 96 EI. ஸோ இதை வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரெயின் எனர்ஜி பிரின்சிபல் படி கேஸ்டிக்லினஸ் தியரம் படி நம்ம என்ன பண்ணலாம்னா டிஃப்ளெக்ஷன் கூட ரிலேட் பண்ணலாம். ஒரு சிம்பிள் சப்போர்ட்டட் பீமில் சென்டரில் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வரக்கூடிய டிஃப்ளெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா WL கியூப் டிவைட் பை 48 EI. இது நமக்கு தெரியும். கேஸ்டிக்லினஸ் ஃபஸ்ட்டு தியரம் என்ன, டோயூ பை டோ பி ஆர் டோ டபிள்யூ ஈக்குவல் டு டெல்டாவா. ஸோ இப்போ இதில் வந்துட்டு டேரெக்டாக நம்ம டோயூ பை டோ பி, அந்த இடத்துல பிங்கிறது வந்து டபிள்யூவா. ஸோ வந்து டபிள்யூ கூட எழுதிக்கலாம் இங்கே. ஸோ டபிள்யூவை வித் ரெஸ்பெக்ட் டு இந்த ஈக்குவேஷனை வித் ரெஸ்பெக்ட் டு டபிள்யூ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், w ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 2W, ரிமைனிங் எல்லாமே கான்ஸ்டன்ட்டு தான், 96 EI ஈக்குவல் டு டெல்டா. ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 296 கேன்சல் ஆகும்போது 48. ஸோ டெல்டா இஸ் ஈக்குவல் டு WL கியூப் டிவைட் பை 48 EI. சரிங்களா. இந்த ஆன்சர் கிடச்சிருச்சா. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டு வரும். அப்போ இதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் எனர்ஜியை வந்துட்டு நம்ம டைரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 5/384 WL பவர் 4/EI வரணும்ல, ஆனால் இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரும். ஸோ இந்த பாயிண்ட் ஒரு பாயிண்ட் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இந்த டோயூ பை டோபி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எந்த இடத்துல டிஃப்ளெக்ஷன் வேணுமோ அங்கே வந்து அந்த லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். பட் ஆனால் இந்த கேஸில் இங்கே மேலே 156th கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே யூடிஎல் இருக்குது. ஸோ யூடிஎல்லில் நம்ம மிடில் டிஃப்ளெக்ஷன் மெஷர் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா விர்ச்சுவலாக ஒரு பாயிண்ட் லோடை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா. சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய யூடிஎல் அது ஸ்மால் டபிள்யூ இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பி அப்படிங்கிற லோடு அப்ளை பண்ணால் கூட அப்ளை பண்ணி ஒரு ஸ்ட்ரெயின் எனர்ஜி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஓகேங்களா. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்காங்க. கேஸ்டிக்லினஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது எந்த இடத்துல நம்ம டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமோ அந்த இடத்துல பாயிண்ட் லோட் டைரெக்டாக ஆக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல நம்மளாவே ஒரு விர்ச்சுவல் லோடு அப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியில் அந்த லோடுக்கு பதிலாக 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்போ அதனால தான் இங்கே டைரக்ட் ஆன்சர் கிடச்சிருச்சு, இங்கே கிடைக்கல. ஸோ அதுக்கான ரீசன் அதுதான். கொஸ்டின் நம்பர் 158. 2 wires AO and BO support a vertical load W at O as shown in the adjoining figure. The wires of equal length and equal cross sectional area, the tension in each wire is equal to. ஸோ இங்கே வந்துட்டு 2 வயர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லோடு ஆக்ட் ஆகுது. டென்ஷன் இந்த வயர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அஸ்யூம் பண்ணுற என்னென்னா டென்சைல் ஃபோர்ஸ் இருக்கிறதாவே அஸ்யூம் பண்ணிக்குவோம். ஸோ அவே ஃப்ரம் த ஜாயிண்ட் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல இருந்து டவுன்வர்ட்ஸில் டபிள்யூங்கிற லோடு ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி 3 ஃபோர்ஸ் காம்பனன்ட்ஸ் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாமிஸ் தியரம் யூஸ் பண்ணிடலாம். ஸோ லாமிஸ் தியரம் அப்படிங்கிறது வந்துட்டு சைன் ஃபார்முலா வச்சு எழுதுறது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இன்க்ளூடட் ஆங்கிள் என்ன வந்திருக்கும், 90 டிகிரி. அதே போல் இந்த இது 90 டிகிரி, இது 90 டிகிரி. ஸோ இப்போ டோட்டலாக இந்த ஆங்கிள் என்ன வந்திருக்கும், 135 டிகிரி.
அதே போல் இதுலேயும் டோட்டல் ஆங்கிள் 135 டிகிரி. சரிங்களா? ஸோ அப்படி அதை வச்சு பார்க்கும்போது W by sin 90 is equal to TOA. இந்த TOA இதுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆங்கிள் வந்திருக்கு? இங்கே 135 டிகிரி இருக்குது. ஸோ sin 135 is equal to TOB divided by இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கேயும் sin 35. ஸோ TOB divided by sin 35, sin 135. சரிங்களா? ஸோ இப்போ ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வரப்போகுது. அதனால் நான் ஃபஸ்ட்டு 2 டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். அதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா TOA தேவைப்படும். sin 90யோட வேல்யூ 1. சரிங்களா? அதனால் அது கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன இருக்குது? W இன்ட்டு sin 135 இருக்குது. சரிங்களா? இது கேல்சி இருந்தால் தான் சால்வ் பண்ணணும்னு கிடையாது. இதை நம்ம எப்படி எழுதலாம்னா sin ஆஃப் 90 + 45ன்னு எழுதலாம். ஸோ வாட் இஸ் sin ஆஃப் 90 + 45? cos 45. ஒரே நிமிஷம் இருங்கப்பா. ஓகே. ஸோ 1/√2 தான் வருது cos 45. ஸோ cos 45ஓட வேல்யூ 1/√2. 1/√2னா W/√2. ஸோ இப்போ என்ன ஆன்சர் வந்திருக்கு? W/√2. ஆப்ஷன் டி. Castigliano's second theorem, dou u by dou p equal to டெல்டாவா? ஃபஸ்ட்டு தியரம் தானேப்பா dou u by dou p equal to டெல்டா. சரி, ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நான் வந்துட்டு நெட்டில் இருந்து ஒரு என்ன சொல்ல ஜஸ்ட்டு கூகுள் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் Castigliano's ஃபஸ்ட்டு தியரி டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா dou u by dou w is equal to டெல்டா 1 அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஃபைனல் ஆன்சர் அதான் டெரைவ் ஆயிருக்கு. அதே போல் செகண்ட் தியரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா dou u by dou delta is equal to W1. திஸ் இஸ் Castigliano. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். திஸ் இஸ் Castigliano செகண்ட் தியரம்னு போட்டிருக்காங்க. சரியா? அதான் dou u by dou டெல்டாங்க வர்றது செகண்ட் தியரம், dou u by dou w வர்றது ஃபஸ்ட்டு தியரம். சரிங்களா? அதனால் செக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஒரு தடவை. நான் கரெக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஓகே. சரிங்களா? இப்போ அதோட ஆன்சர் வந்துட்டு W/√2. கொஸ்டின் நம்பர் 159. ஸ்க்ரீன் தெரியுது தானே? ஓகே, தெரியுது.
in the question 158 what is the vertical deflection of O அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த question number 159ல ஃபஸ்ட்டு நம்ம இது ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், டென்ஷன் மெம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோமா. இப்போ அடுத்து வந்துட்டு வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் அட் O என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக ட்ரஸ்ஸஸில் வந்துட்டு நம்ம வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூனிட் லோட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த யூனிட் லோட் மெத்தட் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல நமக்கு டிஃப்ளெக்ஷன் வேணுமோ அந்த டிஃப்ளெக்ஷன் இருக்கக்கூடிய டைரக்ஷனில் யூனிட் லோடு அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிவிட்டு அந்த டிஃப்ளெக்ஷனுக்கான ஃபார்முலாவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து டெல்டா வி கேட்டிருக்காங்க. ஸோ டெல்டா வி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் PUL டிவைடட் பை AE. இதில் U அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்துட்டு யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு மெம்பர்லையும் என்ன மெம்பர் ஃபோர்ஸ் வந்துச்சோ அதுதான் U. P அப்படிங்கிறது என்னென்னா நார்மலாக அது கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன் படி லோடு இருக்கும்ல, அந்த லோடு படி வரக்கூடிய மெம்பர் ஃபோர்ஸ் தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கக்கூடிய P. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஏற்கனவே மெம்பர் ஃபோர்ஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W/√2, ரெண்டு மெம்பருக்குமே W/√2 தான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா, கிளியர்? ஸோ வேணால் வேல்யூ வேணால் நான் எழுதிடுறேன். இந்த இடத்துல யூனிட் இது ரிமைனிங் L/AE அப்படியே கான்ஸ்டண்ட்டாகவே வச்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு மெம்பர் OA எழுதிக்கலாம். OAக்கு வந்துட்டு மெம்பர் ஃபோர்ஸ் என்ன வந்தது W/√2. இப்போ அதே ஈக்குவேஷனில் யூனிட் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், Wக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் போதும். ஸோ 1/√2. OBக்கு என்ன வரும் அப்படின்னா அதே W/√2, அங்கேயும் யூனிட் லோடு அப்ளை பண்ணும்போது 1/√2ன்னு வந்திருக்கும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு L/AE கூட மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். therefore டெல்டா V is equal to summation of PUL divided by AE. ஸோ இப்போ இதில் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் P W/√2 இன்ட்டு U என்ன 1/√2 இன்ட்டு L/AE. இது வந்து ஃபஸ்ட்டு மெம்பருக்கு. ஸோ இதே போல் செகண்ட் மெம்பருக்கு எழுதுனீங்கன்னா செகண்ட் மெம்பருக்கும் அதே தான் W/√2 இன்ட்டு 1/√2 இன்ட்டு L/AE. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா √2 இன்ட்டு √2 2. ஸோ W/2 இன்ட்டு L/AE ப்ளஸ் W/2 இன்ட்டு L/AE. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா WL டிவைடட் பை AE. ஸோ டெல்டா V இஸ் ஈக்குவல் டு WL டிவைடட் பை AE. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிட்டோம். என்ன காரணம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கிற லோடும் டவுன்வர்ட்ஸ் நமக்கு கேட்டிருக்கக்கூடிய வெர்டிக்கல் டிஃப்ளெக்ஷனும் வெர்டிக்கலில் தான் கேட்டிருக்காங்க. அதனால் ஈஸியாக சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதே கொஸ்டினில் நீங்கள் வந்துட்டு ஹரிசாண்டல் டிஃப்ளெக்ஷன் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் விர்ச்சுவலாக ஒரு யூனிட் லோடு அப்ளை பண்ணிவிட்டு இங்கே என்ன மெம்பர் ஃபோர்ஸ் வந்துச்சு, இங்கே என்ன மெம்பர் ஃபோர்ஸ் வந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அதை வந்துட்டு யூக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் WL டிவைடட் பை AE. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் வந்துட்டு யூனிட் லோட் மெத்தட். Question number 160. The maximum strain energy stored in a material at an elastic limit per unit volume is known as. So strain energy வந்துட்டு ஸ்டோர் ஆகிருந்துச்சு அப்படின்னாவே அதுக்கு பேர் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி வித்தின் த எலாஸ்டிக் பெர் யூனிட் வால்யூம் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆன்சர் வரும்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். சரிங்களா? மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்ட் அட் எலாஸ்டிக் லிமிட் பெர் யூனிட் வால்யூம்னு கேட்டாங்கன்னா மாடுலஸ் ஆஃப் ரெசிலியன்ஸ். பெர் யூனிட் வால்யூம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிலியன்ஸில் வரும். Question number 161. Beam ABCDE is fixed. Okay, fixed at A, roller supported at C and hinged at E. A concentrated inclined load W1 acts at B. சரிங்களா? ரெண்டுமே ஓரளவுக்கு ஒரே இன்க்ளினேஷனில் அசியூம் பண்ணிக்கிறேன். W1 W2ன்னு எந்த பாயிண்டில் ஆக்ட் ஆகுதுன்னா பாயிண்ட் B அண்டு Dயில் ஆக்ட் ஆகுது. சரிங்களா? த எக்ஸ்டர்னல் ஸ்டாட்டிக்கல் இன்டிட்டர்மினசி ஃபார் திஸ் கண்டினியூஸ் பீம் இஸ். ஸோ இப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா இன்க்ளைன்டு லோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்க்ளைன்டு ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பீமை கன்சிடர் பண்ணும்போது ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் 2 தான் அப்படின்னு எடுத்துக்குவோம். அதுக்கப்புறம் ஹரிசாண்டல் ரியாக்ஷன்ஸ்லாம் கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் ஆனால் இன்னும் அதில் வந்துட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா
இன்க்ளைன் லோடு கொடுக்கல அப்படின்னா, இன்க்ளைன் லோடு இருந்தது அப்படின்னா நம்ம ஹரிசாண்டல் ரியாக்ஷனையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அதே போல் ஹரிசாண்டலுக்கான ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனையும் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது ஃபிக்ஸட் சப்போர்ட்டில் மொத்தம் எத்தனை அன்னோன் வரும்? 3 அன்னோன். ஒரு மொமெண்ட்டு, ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன். அடுத்து ரோலர் சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அன்னோன் தான், ஒரே ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும்தான் வரும். ஹிஞ்சிடு சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ரியாக்ஷன், அதுக்கப்புறம் ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன். மொமெண்ட் வந்து 0 ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதுதான் வந்துட்டு இருக்கக்கூடிய அன்னோன்ஸ். ஸோ டோட்டலாக எத்தனை அன்னோன் இருக்குது? 3 + 3 6. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் 0, சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் 0, சம்மேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் 0. ஸோ இப்போ 6 - 3 போட்டிங்கன்னா ஆன்சர் 3. சரிங்களா? ஸோ இப்போ இதே கொஷனில் ஒருவேளை இந்த லோடு வந்து இன்க்ளைண்டாக இல்லை, எக்ஸாக்டாக வெர்டிக்கலாக இருக்குன்னு வச்சுக்குவோம். வெர்டிக்கலாக கொடுத்துட்டாங்க, சேம் கண்டிஷனாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்துட்டு இங்கே என்ன கேஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 2, இது ஒரு 1, இது ஒரு 1. ஸோ டோட்டலாக 4ன்னு வரும். நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் 2 மட்டும் தான் எடுத்துக்கும். இது வந்து ஷார்ட்கட் மாதிரி யூஸ் பண்ண ஞாபகம் இருக்குங்களா? ஸோ டோட்டலாக என்ன வரும்னா 2 வரும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்க்ளைண்ட் லோடு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கணும். இன்க்ளைண்ட் லோடு கொடுக்காம வெர்டிக்கல் கொடுத்தாங்கன்னா இப்படி எடுத்துக்கணும். சரி, இப்போ ஒருவேளை கொஸ்டினில் இன்க்ளைண்ட் லோடும் கொடுக்கல, வெர்டிக்கல் லோடும் கொடுக்கல, ஜஸ்ட்டு பிளாங்காக விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ரெண்டில் எது ஒஸ்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ளைண்ட் லோடு தான் ஒஸ்ட் கேஸ். அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஒருவேளை இன்க்ளைண்ட் லோடு இருந்தால் என்ன நீங்கள் ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்களோ அதை தான் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின். For the continuous beam in question 161, if the concentrated loads W1, W2 act vertically, இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். எக்ஸாக்டாக வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஸ்டாட்டிக் இன்டர்டர்மிசி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லிட்டேன், கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 161 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்ப்பா. எல்லா சப்ஜெக்ட்டுமே எனக்கு மேக்ஸிமம் கம்ப்ளீட் பண்ணிடுவேன், 3 monthsக்குள்ளே முடிச்சிருவேன். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 163 அண்ட் 64 வந்துட்டு நான் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன்ப்பா. எனக்கு வந்துட்டு அது ஷார்ட்கட் மாதிரி எப்படி சொல்லணும்னு நான் தேடி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இதுக்கு ஆக்சுவலாக இது நார்மல் ப்ரொசீஜரில் சால்வ் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும். பட் ஆனால் அதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்கட் இருக்கும். அந்த ஷார்ட்கட் வந்து உங்களை நான் பார்த்து சொல்கிறேன். சரிங்களா? இந்த 2 கொஸ்டினுக்குமே நான் பார்த்து சொல்கிறேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் புக்கில் நோட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா மறந்துடும். Question number 165. What is the ratio of the section modulus of a circular section of diameter D to the section modulus of a square section of side D? செக்ஷன் மாடுலஸ் அப்படிங்கிறது என்ன நமக்கு தெரியும்? Z is equal to I/Y அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது வந்துட்டு அந்த CG டிஸ்டன்ஸ். சர்க்குலர் செக்ஷனுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா πd⁴/64. Y வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா D/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது Z ஃபார் சர்க்கிள் என்ன வந்திருக்கும் அப்படின்னா DD கேன்சல் ஆயிரும். ஸோ πd³/32. அதே போல் ஸ்கொயர் செக்ஷனுக்கு எடுக்கிறோம். ஸ்கொயர் செக்ஷனுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்துட்டு A⁴/12 BDQ/12ன்னு சொல்கிறோமா? அப்போ B = D = Aன்னு வச்சிங்கன்னா A⁴/12. CG எங்கே இருக்குன்னா A/2ல் இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது A³ இந்த இடத்துல ஆக்சுவலாக Dன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ ஏக்கு பதிலாக Dன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ D³/6. இதுக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ πd³/32 D³/6. D³ gets cancelled. ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா π × 6/32. 16/32 கேன்சல் பண்ணிங்கன்னா 3, இது வந்து ஒரு 16. ஸோ 3π/16 is the answer. 3π/16 is the answer. Option C. Question number 166. A beam of length L is subjected to bending moment M and the moment of inertia of its section is I. Both M and I are varying over its length. The total strain energy of the beam is given by. Total strain energy of the beam is given by இதான் வரும். பட் ஆனால் இங்கே எந்த ஆப்ஷனுமே மேட்ச் ஆகலை.
எல்லாமே 0 to 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த லிமிட் தப்பு. ஸோ ஆப்வியஸாக டியாக தான் இருக்கணும். சரிங்களா? 0 to L m² / 2EI into dx. ஸோ புக் ஆன்சர் பி சம்திங் கொடுத்துருக்காங்கப்பா. ஆக்சுவலாக 2m²/a கிடையாது. சரிங்களா? m² / 2EI. ஏற்கனவே இப்போ ஏதோ ஒரு சம் சால்வ் பண்ணமே, ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஃபார் யூடிஎல் சால்வ் பண்ணோம். இந்த இருக்குது பாருங்கள், m² × dx / 2EI. ஸோ இதான் வந்துட்டு நமக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் டி மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 0 to L m² / 2EI. இந்த பாயிண்ட் வேணால் ரைட் சைடில் நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா நீங்களும். Question number 167. For the truss shown in figure aside, what is the force in the member RS? RS அப்படிங்கிற மெம்பருக்கு வந்துட்டு என்ன ஃபோர்ஸ் வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஸோ இது ஏன் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்னு பார்த்த உடனே சொல்கிறோம்? ஆன்சர் சொல்லுங்கள். குப்தா செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. பண்ணலாம், சொல்லுங்கள் பார்ப்போம். இது எப்படி பார்த்ததுமே வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர், ஆர்எஸ் அப்படிங்கிறது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பருங்கிறது எப்படி சொன்னோம்? நல் மெம்பர்னா ஓகே 3 ஃபோர்ஸ் வருது. அதுக்கு பேர் என்ன ஆக்சுவலாக? ஏன் வந்துட்டு நம்ம அதை சொல்லியிருப்போம்? அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேர்ம் வரும். சரி, நானே சொல்லிடுறேன், டைம் லேட் ஆகுது. எனி அதர் ஆன்சர்ஸ்? ஓகே, சரி நானே சொல்லிடுறேன்ப்பா, கவனிங்க. இப்போ ஒரு ஜாயிண்ட்டில் 3 மெம்பர் கனெக்ட் ஆகுது. சரிங்களா? அந்த 3 மெம்பரில் 2 மெம்பர் வந்து கோலினியராக இருக்குது. சரிங்களா? அப்போ 3வது மெம்பர் வந்து கண்டிப்பாக வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பராக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் PS அண்ட் SQ அப்படிங்கிறது கோலினியர். சரிங்களா? என்ன எப்படி நான் சொல்கிறேன்? அதாவது வேறு லோடு எதுவுமே இல்லை, ஜஸ்ட்டு வந்து 3வது ஒரு மெம்பர் இருக்குது, இந்த இடத்துல வேறு லோடே இல்லை. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஜீரோ தான் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அட் ஜாயிண்ட் எஸ், நல்லா கவனிச்சுக்கோங்க, அட் ஜாயிண்ட் எஸ்ஸில் சம்மேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் 0 சால்வ் பண்ணுங்கள். இந்த இடத்துல வேறு வெர்டிக்கல் ஃபோர்ஸ் என்னென்ன இருக்குது? பிஎஸ் அப்படிங்கிற மெம்பர் வந்து எக்ஸாக்டாக ஹரிசாண்டலாக இருக்குது, எஸ்கியூவும் ஹரிசாண்டலாக இருக்குது. இது எப்படி இருக்குது? வெர்டிக்கலாக இருக்குது. வேறு ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்கா? இல்லை. அப்படின்னா என்ன ஆன்சர் வந்து இருக்கணும்? பிஎஸ்ஆர், அதாவது ஃபோர்ஸ் பிஎஸ்ஆரோட எஃப்எஸ்ஆர்னு வச்சுக்கோங்க. ஃபோர்ஸ் இன் மெம்பர் எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 தான் வர முடியும். ஏன்னா சம்மேஷனா வி ஈக்குவல் டு 0 தானே, வேறு வெர்டிக்கல் ஃபோர்ஸஸே இங்கே இல்லை. கன்கரண்டா? கோலினியர் இல்லை. சரிங்களா? எஃப்எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், பார்த்ததுமே வந்துட்டு அது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா? Question number 168. A square column with its side of B meter is subjected to a vertical load P acting at the centroid of one of the quarters of the square. What is the maximum bending stress? ஆக்சுவலாக இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் வந்துட்டு 4 வந்தது. பட் ஆனால் புக்கில் வந்து 3 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்களா? சரிப்பா, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பார்ப்போம், நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால சொல்லுங்கள். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்கொயர் காலம் இருக்குது. அந்த ஸ்கொயர் காலமோட டைமென்ஷன்ஸ் வந்து பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லோடு ஆக்ட் ஆகுது. எங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட் த சென்ட்ராய்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த குவார்ட்டர்ஸ் ஆஃப் த ஸ்கொயர்.
ஸோ இதோட ஃபஸ்ட்டு வந்து இதோட குவார்ட்டர் ஸ்பேன் இதை பிரிச்சுக்குவோம். ஸோ 4 குவார்ட்டர் இருக்குது. ஸோ இதில் சென்ட்ராய்டு ஆஃப் ஒன் ஆஃப் த குவார்ட்டர். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்துட்டு என்ன ஆக்ட் ஆகுதுன்னா லோட் ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன வரும், மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரலாம், இந்த கார்னர்லேயும் வரலாம், இந்த கார்னர்லேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 பாயிண்டில் 4 பாயிண்டில் எங்கே வேணாலும் வரலாம். அங்கே வரக்கூடியதான் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நான் அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த இதை எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்துட்டு ஏ பி சி டி பாயிண்ட் பி எடுத்துக்கிறேன். சரிங்களா? பாயிண்ட் பியில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த ஸ்பேன் என்ன சொல்லிட்டோம், பின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த ஹாஃப் டிஸ்டன்ஸ் என்ன வரும், b/2. அதுக்கப்புறம் இதில் சென்ட்ராய்டு என்ன வந்திருக்கும், அப்போ b/4 வந்திருக்கும். ஸோ அதே போல் இந்த பக்கம் இது b/4, இதுவும் b/4. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்டில் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கு என்ன ஃபார்முலா வரும்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு m/z. நமக்கு தெரியும் பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன, m/i இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ஒய் இஸ் ஈக்குவல் டு e/r. ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு i/y அப்படிங்கிறது இசட்டு. ஸோ த ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்குன்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு m/zன்னு வந்திருக்கும். m அப்படிங்கிறது என்னென்னா ஃபோர்ஸ் இன்ட்டு அந்த எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் பி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எக்ஸென்ட்ரிக் டிஸ்டன்ஸ் என்ன, இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சு பார்க்கும்போது b/4. எக்ஸ் ஆக்சிஸ் வச்சு பார்த்தாலும் b/4 தான், ஒயில் வச்சு பார்த்தாலும் b/4 தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் எந்த பாயிண்ட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா p into b/4 டிவைடட் பை இசட்டோட வேல்யூ என்ன, டோட்டல் செக்ஷனுடைய செக்ஷன் மாடுலஸ் bt²/6. ஸ்கொயருங்கிறதுனால b³ டிவைடட் பை 6ன்னு வரும். ஸ்கொயருக்கு வந்துட்டு டைரெக்டாக b³ டிவைடட் பை 6. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா p/b² இன்ட்டு 3/2ன்னு வரும். சரிங்களா? இது வந்துட்டு என்னென்னா ஒரு ஆக்சிஸ்க்கு எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மட்டும். ஸோ இதே போல் இன்னொரு ஆக்சிஸ்க்கு எடுத்தீங்க அப்படின்னா p/b² இன்ட்டு 3/2 ப்ளஸ் p/b² இன்ட்டு 3/2ன்னு வரும். சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இது வந்துட்டு எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னா இது ஒய் ஆக்சிஸ்லையும் இதே மாதிரி எக்ஸென்ட்ரிக்காக இருக்கிறதுனால அது 2 டைரக்ஷன்லையுமே நம்ம வந்து எடுத்துக்கறணும் இந்த பாயிண்ட்டுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எடுக்கும்போது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா ஓகே 3 வருது, 3p டிவைடட் பை b². ஓகேங்களா? இதே இது பாயிண்ட் டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆக்சுவலாக ஆல்ரெடி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். பாயிண்ட் டி எடுத்துக்கும் போது என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 18/8 p/b². சரிங்களா? நான் இப்போ சால்வ் பண்ணி காமிக்கல, நான் செக் பண்ணி பார்க்குறதுக்காக நான் பாயிண்ட் டி எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தேன். ஸோ அதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னா 18/8 p/b². 18/8 அப்படிங்கிறது என்ன எழுதலாம், 9/4ன்னு எழுதலாமா? ஸோ எப்படி வச்சு பார்த்தாலும் 3ஐ விட ஹையர் வேல்யூ கிடையாது. 9/4ங்கிறது 3ஐ விட ஹையர் வேல்யூ கிடையாது. ஸோ இப்போ ஹையர் வேல்யூ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3p/b² தான். ஸோ கரெக்டு தான்ப்பா. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ இதில் வந்துட்டு டைரக்ட் ஸ்ட்ரெஸ் இன்க்ளூட் பண்ணால் 4p/b²ன்னு வந்துச்சு. ஸோ அதனால தான் எனக்கு கன்ஃபியூஷன். ஸோ ஃபைனல் ஆன்சர் அவங்க வந்து மேக்ஸிமம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் 3p/b². Which of the following has no influence on the shear stress developed in a shaft while transmitting the power? இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, பவர். ஸோ டார்சன் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா c/L is equal to t/ip is equal to τ/r. ஸோ பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர் இஸ் ஈக்குவல் டு 2π/nt டிவைடட் பை 60. கிலோ வாட்டில் எழுதுறதா இன்ட்டு 1000. இது வந்து வாட்டில் இருந்தால் இப்படியே வரும். சரிங்களா? 2π/nt டிவைடட் பை 60. ஸோ அந்த டி அப்படிங்கிற டேர்ம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ சியர் ஸ்ட்ரெஸ்ஸையும் டீயும் ரிலேட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் என்ன, இதுதான். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட்டு, லென்த் ஆஃப் ட்விஸ்ட்டு, ஓகே லென்த் ஆஃப் ஷாஃப்ட்டு,
ஓகே. நம்ம ஆக்சுவலா ஒரே நிமிஷம் இருங்கப்பா. ஆக்சுவலா அதில நம்ம டைரக்ட்டா இதுலேருந்து சொல்ல முடியாது. ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் அதாவது டெரிவேஷன்ஸ் எடுத்து செக் பண்ணி பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ ஆக்சுவலா அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கான ஈக்குவேஷன்ஸ் எங்கேயுமே வந்துட்டு எல் வேல்யூ ரெப்ரசென்ட் பண்ணி வராது. சரிங்களா? ஸோ அதனால லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் வந்து அவங்க ஆன்ஸரா குடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதுலேருந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா, தீட்டாவுமே நம்ம சொல்ல முடியாம போயிரும். இது 2 மட்டும் கம்பேர் பண்ணீங்கன்னா, தீட்டாவையும் சொல்ல முடியாம போயிரும். மாடுலஸ் ஆஃப் ரிஜிட்டையும் சொல்ல முடியாம போயிரும். சரிங்களா? ஸோ அதனால நான் வந்துட்டு புக் ஆன்சரை எடுத்துக்கிறேன். லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். பட் ஆனா அந்த ஈக்குவேஷன்ல எல்லா டேர்முமே தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு நான் புக் ஆன்சரே சொல்கிறேன்ப்பா. லென்த் ஆஃப் த ஷாஃப்ட்னு இருக்கு. சரிங்களா? பட் ஆனால் கன்ஃபியூஷனில் தான் சொல்கிறேன். புக் ஆன்சர் length of the shaft. Question number 170. A 3-hinged arch with a span 2L and a rise height is hinged at the crown. An isolated concentrated load of P is acting at a distance of A from the left support. What is the horizontal reaction at the left support? ஸோ லோட் ஆக்ட் ஆகுது, ஹரிசாண்டல் த்ரஸ்ட் அப்படின்னு சொன்னாவே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் ஹைட்ஸ் சால்வ் பண்ணிடலாம். இங்கே வரக்கூடிய ஈக்குவேஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா L/4H. ஸோ இதில் ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இந்த L/4H அப்படிங்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நமக்கு அந்த ஸ்பேனோட வேல்யூ எல்லுன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? 3-inch ஆர்ச்சில் அந்த ஸ்பேனோட வேல்யூ எல்லுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா L/4H. பட் ஆனால் இந்த கொஸ்டின் என்ன கொடுத்துட்டாங்கன்னா 2Lன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே 2Lன்னு மாற்றியாச்சுன்னா இங்கே என்ன வரும்? இங்கேயும் 2Lன்னு மாறிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லோடு எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. லோடு இஸ் ஆக்டிங் at a distance of A from left support. இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது. இந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுது. the distance of A from left support, லோடோட வேல்யூ P. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டுக்கு நேராக கீழே உள்ள ஆர்டினேட் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுன்னா லோடு இன்ட்டு அந்த ஆர்டினேட் போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஆர்டினேட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? சிமிலர் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ இந்த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஈக்குவேஷனில் இந்த ஸ்பேன் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள ஸ்பேன் என்ன? எல். ஓகேங்களா? எல். இப்போது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது? இதை வந்து இந்த அன்னோன் வேல்யூ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். எக்ஸ் டிவைடட் பை ஏ. இந்த ஸ்பேன் ஏ தானே? இங்கேருந்து இது வரைக்கும் ஏ தானே கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பை ஏ இஸ் ஈக்குவல் டு 2L/4H. 2L/4H L/2Hன்னு எழுதுகிறேன். டிவைடட் பை எல். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எல்எல் கேன்சல் ஆயிரும். ஏ டிவைடட் பை 2H. அதாவது அந்த லோடுக்கு கீழே இருக்கக்கூடிய ஐஎல்டி ஆர்டினேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ டிவைடட் பை 2H. அப்போ ஹரிசாண்டல் த்ரஸ்ட் என்ன வரும்? எப்போவுமே என்ன பண்ணணும்? லோடு இன்டூ ஐஎல்டி ஆர்டினேட். ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்டினேட்? A/2H. ஸோ லோடு என்ன? P இன்டூ A/2H இஸ் தி ஆன்சர். சரிங்களா? நீங்கள் இப்படி ஐஎல்டி வச்சும் சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லையா, அந்த லோடை இங்கே வச்சுட்டு நீங்கள் எப்பவும் போல் இங்கே வெர்டிக்கல் ரியாக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஹரிசாண்டல் த்ரஸ்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எல்லாம் ஒன்று தான். அப்போ என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொமெண்ட் அட் சி, அதாவது இந்த ஹிஞ்சிடென்ட் இருக்குது பார்த்தீங்களா, க்ரௌண்டில் வரக்கூடிய ஹிஞ்சு. ஸோ இந்த மொமெண்ட் அட் சி ஈக்குவல் டு 0 இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். அல்லது ஐஎல்டி தெரிஞ்சதுன்னா டேரெக்டாக இப்படி நீங்கள் ஆர்டினேட் ஃபைண்ட் அவுட் பண்ணியும் போடலாம். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் PA டிவைடட் பை 2H. PA/2H. Option B. Question number 170. What is the vertical reaction? ஆக்சுவலாக இதுக்கு வந்துட்டு நான் ஐஎல்டி பிளாட் பண்ணல. நான் டேரெக்டாக நார்மல் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கோம்ல, அதே டயக்ராம் தான். இங்கே இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் த்ரஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல VB, இது VA. இப்போது மொமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0, இதுதான் பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோம். சம்மேஷன் ஆஃப் மொமெண்ட் அட் A ஈக்குவல் டு 0ன்னு வச்சிங்கன்னா VB into 2L minus P into A equal to 0.
ஸோ ஆன்சர் என்ன? PA divided by 2L. ஸோ VB is equal to PA divided by 2L. ஒரே நிமிஷம் இருங்க அப்படியே. சரி, இப்போ நான் VAவுக்கு சால்வ் பண்ணி பார்க்குறேன். பட் ஆனால் இதில் ஏதோ எங்கேயோ கேல்குலேஷன் மிஸ்டேக் விட்டேனான்னு தெரியலையே. ஓகே, 2PL இது மைனஸ். ஓகே. ஓகே, ஆக்சுவலாக அந்த ஹிஞ்ச் தாண்டி எடுக்க முடியாது. சரி, நான் இந்த ஆன்சரை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ PA by 2L வருதுன்றதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஆன்சர் இஸ் PA by 2L. VBக்கு சால்வ் பண்ணியாச்சு. அதை அந்த ஆன்சரை வச்சு நான் இங்கே எழுதிட்டேன். சரிங்களா? Question number 172. The external indeterminacy in a 2-hinged arch. 2-hinged arch பொறுத்த வரைக்கும் external indeterminacy, அதாவது ஒரு 3-hinged archக்கு வந்துட்டு statically determinant. சரிங்களா? 3-hinged. இப்போ 2-hinged arch என்ன வரும் அப்படின்னா, இப்போ இந்த ஒருவேளை இங்கே ஹிஞ்ச் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஒரு ஹிஞ்ச்னால ஒரு indeterminacy வரும். அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. Statically indeterminacy of 1. Indeterminant of 1. The shape of freely suspended cable is, ஒரு கேபிள் வந்து ஃப்ரீலி சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா அது என்ன ஷேப்பில் இருக்குன்னா கண்டிப்பாக பேரபோலிக் ஷேப்பில் தான் இருக்கும். Question number 174. Slenderness ratio is defined as the ratio of the effective length of the column to the least radius of gyration. L by Rன்னு சொல்லுவோமா, lambda is equal to L by R. ஸோ அதில் வந்துட்டு R minimum, least radius of gyration. If a 3-hinged arch, 2 hinges are provided at supports, the third hinge is generally provided at. ஸோ ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். இதில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, தேர்ட் ஹிஞ்ச் வந்து எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் பிட்வீன் த ஆர்ச்னு வரும். பட் ஆனால் இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜென்ரலி ப்ரொவைடட் அட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா டாப் ஆஃப் த ஆர்ச், அதாவது க்ரௌன் பாயிண்டில் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஜென்ரலி ப்ரொவைடட்னு கேட்டாங்கன்னா அட் த க்ரௌனுங்கிறத ஆன்சர். ஆப்ஷன் பி. Question number 176. A function whose value at a point represents some structural properties such as shear force, bending moment, etc. as a unit load is placed at the point is called. ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரக்சரில் இந்த ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மூமெண்ட், ரியாக்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி, யூனிட் லோடு வந்துட்டு ஆக்ட் ஆகும்போது வரக்கூடிய ஷேப்லாம் எடுத்து பிளாட் பண்ணுறீங்க, அதாவது ட்ராவல் ஆகும்போது வரக்கூடிய பாயிண்ட்லாம் எடுத்து பிளாட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் லைன். சரிங்களா? இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா யூனிட் லோடு எடுத்து சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஆன்சர் இஸ் சி. Question number 177. In a simply supported beam of span L, a unit load traverses from left to right. The influence line for bending moment at a section A meter from left to support is a triangle with a maximum ordinate at A as. ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நார்மலாக ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் பெண்டிங் மூமெண்ட் தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஜென்ரலாக இதோட ஆர்டினேட் என்ன எடுத்துக்கோன்னா எக்ஸ் இன்ட்டு எல் மைனஸ் எக்ஸ் பை எல்லுன்னு எடுத்துக்குவோம். சரிங்களா? இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மீட்டர் ஃப்ரம் த லெஃப்ட் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் அதில், அவ்வளோதான். இதில் ஏவை காமன் ஆடுங்களேன், அல்லது எல்லை தனித்தனியாக எழுதுங்க. எல் பை எல் மைனஸ் ஏ பை எல் இப்படி எழுதலாமா? ஏவை வெளியில் வச்சுட்டு ரிமைனிங் இந்த எல்லை உள்ளே கொண்டு போகும்போது எல் பை எல் மைனஸ் ஏ பை எல். வாட் இஸ் எல் பை எல்? 1. ஏ பை எல் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஏ இன்ட்டு 1 மைனஸ் ஏ பை எல் ஆப்ஷன் இருக்கா? இங்கே இருக்குது. ஆப்ஷன் ஏ.
நம்ம ஜென்ரலாக எக்ஸ்ன்னு எழுதுவோம், இந்த இடத்துல வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். Question number 178. The ratio of the stiffness factor of a member when the far end is hinged to the stiffness factor of the same member when the far end is fixed. So, இந்த question நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். 3a by L whole divided by 4a by L. Question repeat ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். So, answer is 3 by 4. Question number 179. In the moment distribution method, stiffness factor for a member whose far end is fixed. So, இதுவும் ஏற்கனவே படித்தது தான் 4a by L. ஸோ லாஸ்ட் கொஸ்டினும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஹிஞ்ச் ஃபார் அண்ட் ஹிஞ்சாக இருந்ததுன்னா 3a by L. சரிங்களா? ஸோ கொஸ்டின் நம்பர் 180 முடிஞ்சது. ஒரு 3 or 4 கொஸ்டின்ஸ் வந்து டவுட்டில் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணும்போது அல்லது ஃப்ரீ டைமில் வந்துட்டு நான் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயில் மெக்கானிக்ஸ். சாயில் மெக்கானிக்ஸ் ஆல்மோஸ்ட் 400 கொஸ்டின்ஸ் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ஒரே நாளில் வந்துட்டு சீக்கிரம் முடிக்க பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அதிகபட்சம் போனதுன்னா 10 to 11 ஆர் 12 டேஸ் வரைக்குமாவது ஆயிரும் எப்படியும். சரிங்களா? 400 கொஸ்டின்ஸ்க்கு மேலே இருக்குது. எக்ஸாக்டாக கவுண்ட் நான் இன்னும் பார்க்கல. ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இதை. சரிங்களா? நாளைக்கு 7 PM ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல் குப்தாவில் வந்துட்டு அனாலிசிஸ் வந்து ரிமைனிங் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுவும் நான் ஃப்ரீ டைம் இருக்கும்போது நான் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். சரிங்களா? எனி டவுட்ஸ்? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, அப்படி இல்லைன்னா செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா செஷன் அப்போ அது நான் ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக டைம் இல்லை, அதுதான் எனக்கு இஷ்யூ. சரிங்களா? மார்னிங்கில் வந்துட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் எனக்கு மார்னிங்கில் வந்து டைம் அலோகேட் பண்ண முடியாது. அதுதான் பிரச்சனை. மேக்ஸிமம் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 2 monthஸில் முடிஞ்சிருச்சுன்னா நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ செஷன் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்காப்பா? டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஆக்சுவலாக நம்ம குப்தா செஷன் வந்துட்டு ஒரு நாளைக்கு 3 செஷன் கண்டக்ட் பண்ணோன்னு நினைக்கிறேன். அப்படி கண்டக்ட் பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக 2 monthஸில் முடித்தோம். செஷன் இன்க்ரீஸ் பண்ணால் இதுவும் சீக்கிரம் முடிச்சிடலாம். பார்க்கலாம் எப்படி டைம் எப்படி செட் ஆகுதோ அதை பொறுத்து நான் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? சரி, சரிப்பா, செஷன் க்ளோஸ் பண்ணிடலாமா? டைம் 8 ஆயிடுச்சு. Thank you all. Thank you.